இனிய வாழ்த்துக்கள் தோழர்களே, நண்பர்களே. நம்ம இந்த பஹல்காம் தாக்குதலை பற்றி ஒரு சராசரி இந்திய குடிமகனுக்கு ஒரு மிகப்பெரிய வேதனை உண்டு, ஒவ்வொருவருக்கும். ஏன்னா, அன்னைக்கு அந்த தாக்குதலில் தன்னுடைய கணவர் இழந்திருக்கிறார். அதாவது அவங்களுக்கு திருமணம் முடிந்து, மனிதனுக்கு வாழ்க்கையின் 3 விஷயங்கள் முக்கியமானது: பிறப்பு, இறப்பு, திருமணம். இதில் இந்த பிறப்பு இறப்பையும் நம்மளால் தீர்மானிக்க முடியாது. ஆனால் திருமணங்கிறத திட்டமிட்டு செய்யலாங்கிறதுனால தான் அதை ஒரு திட்டமிட்டதோட ஒரு மிக மிக மனதுக்கு இதமான மகிழ்வான ஒரு நிகழ்வாக திட்டமிட்டு அதை எல்லோரும் அதை சிறந்த ஒரு முறையில் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக மனித சமூகம் அனைத்து சமயங்களிலும், அனைத்து வழிபாடுகளிலும், அனைத்து கோட்பாடுகளிலும், அனைத்து இனங்களிலும் அது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது. இப்படி இருக்கும் அந்த மனநிலை சென்ற ஒரு பெண், அவங்க தன்னுடைய கணவன் அருகில் இறந்து கிடப்பதை தாங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சோக நிகழ்வு. இது மாதிரி அங்கே எண்ணற்ற கனவுகள், நினைவுகள், வாழ்வியல் சம்பவங்கள் இதையெல்லாம் பார்த்து மிகப்பெரிய ஒரு சோகத்தில் இருக்கும்போது, இதன் வணிக பயன்பாடு எப்படி, இதை எப்படி வணிகத்துக்கு பயன்படுத்தலாங்கிற ஒரு குரூர எண்ணத்தோட பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு வருது. அதில் முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சர்வதேச வணிகம் இதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த நம்ம அமெரிக்கா, சீனா இது ரெண்டையும் பார்க்கலாம். இந்த அமெரிக்காவும் சீனாவும் தங்களுடைய வணிக போரை தொடங்கியிருக்காங்க. அந்த வணிகத்துக்கு அமெரிக்காவால் சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு வணிக இழப்பு. அப்போது சீனா இப்போ என்ன முயற்சி பண்ணுது அப்படின்னா, இந்தியாவின் பக்கமாக வணிகத்தை கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியில் எடுக்குது. அதே நேரத்தில் அமெரிக்காவுக்கு என்ன அப்படின்னா, சீனாவுக்கான ஒரு திறப்பு சந்தையாக இந்தியா மாறி வரக்கூடாது, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் தான் அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி இந்தியாவுக்கு வருகிறார். அதுங்க இதில் துணை ஜனாதிபதியுடைய மனைவி இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர். இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர் இன்றைக்கி போனவங்களில் ஒரு 2-3 தலைமுறைக்கு முன்னால் அங்கே போய் அங்கேயே குடியிருந்து வளர்ந்தவங்க. அதனால் கமலாதாசன் வைக்க அவங்க பேர். அவங்க வர்றதுனால நம்மளுக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பற்றுதல் அது அதிகமாக இருக்குது. நம்ம நாட்டை சேர்ந்தவங்க இவருடைய கணவராக இருக்கார், அவர் துணை ஜனாதிபதியாக இருக்கார். அதேமாதிரி கமலா ஹாரிஸ் வந்திருந்தாங்கன்னா கூட நம்மளுக்கு இப்போ நம்ம டொனால்ட் ட்ரம்புக்கு பதிலாக இந்தியாவுக்கு சில நன்மைகள் ஏற்பட்டிருக்குன்னு நம்மளுடைய அபிலாஷை. ஏன்னா அவங்களும் இந்திய வம்சாவளியுடைய வம்சத்தை சேர்ந்தவங்க. அப்போ அவங்க வர்றதுனால இதை அமெரிக்க அரசாங்கம் சீனாவின் பக்கம் இந்தியா சாய்ந்து விடக்கூடாது என்ற நோக்கத்தை அனுப்புது. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கணும். அமெரிக்காவுக்கு தெரியாமல் இன்றைக்கி உலகத்தில் எந்த விதமான தீவிரவாத தாக்குதலும் நடைபெறுவதில்லை என்பதுதான் நாம் அறிந்த வகையில் உண்மை. ஏன்னா இன்றைக்கி ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அனைத்து அமெரிக்க இராணுவ சம்பந்தமான எல்லா ஆட்களையும் வெளியே அனுப்பிடுச்சு. அப்படி இருந்தும் ரஷ்யாவில் ஒரு தாக்குதல் நடக்க போகுது, தீவிரவாத தாக்குதல் நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்துருக்காங்க இன்றைய வரையில் அமெரிக்க உளவுத்துறை. அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் அமெரிக்க மக்கள் அல்லது தலைவர்கள் ஒரு வருகை புரிகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் ஏதாவது தீவிரவாத தாக்குதல் நடக்கிறதா இருந்தால் முன்கூட்டியே தகவல் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அமெரிக்காவுக்கு நட்பு நாடு, அதாவது அமெரிக்கா சொன்ன பேச்சு கேட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான். பாகிஸ்தான் சம்பந்தப்பட்ட ஒரு தீவிரவாத தாக்குதல் இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்னா, அதுவும் ஒரு துணை ஜனாதிபதி வரும்போது அமெரிக்காவுக்கு தெரியாமல் இருக்காது, நிச்சயமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜனாதிபதி வரணும்னா 7 கார்கோ விமானம், அதாவது ஒரு சரக்கு விமானம் அப்படின்னா அதில் எவ்வளோ பொருட்கள் வரும். அந்த ஒரு துணை ஜனாதிபதி வருகைக்கு முன்பாக 7 சரக்கு விமானங்களில் அவங்களுக்கான பொருட்கள்லாம் இறங்குது. அப்படிங்கும்போது உளவுத்துறை சும்மா இருக்காது, நிச்சயமாக. அதுவும் ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஏதோ இந்த தீவிரவாத தாக்குதல் சம்மந்தம் இல்லாமல் பாகிஸ்தான் சம்மந்தப்படாமல் நடந்துருச்சு அப்படிங்கிறதெல்லாம் யாரும் ஏற்றுக்கிறது இல்லை. பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டு தான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க இன்றைக்கி இல்லை, ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் 40 சீக்கியர்கள் ஒன்றா சுட்டு கொண்டாங்க. அதே போல் பில் கிளின்டன் வரும்போது அது நடந்தது. நம்ம பில் கிளின்டன் வரும்போது 2000 வருஷத்தை வைக்கிறேன், அப்போ அவங்க சுட்டு கொண்டாங்க. அந்த மாதிரி பல்வேறு தாக்குதல்கள் சர்வதேச தலைவர்கள் வரும்போது காஷ்மீரோட கவனத்தை சர்வதேசத்துக்கு கொண்டு போவதற்காக தாக்குதல் நடத்துவாங்க. இப்படி இருக்கும்போது நிச்சயமாக இந்த தாக்குதல் நடத்தக்கூடிய தகவல்
95% அமெரிக்காவுக்கு தெரிந்திருக்கும். தெரிந்திருந்தும் அந்த தகவல் நமக்கு வழங்கப்படவில்லை. இது ஒன்று. அடுத்ததாக சைனா வந்து இப்போ அமெரிக்கா வந்து நமக்கு எதிரியா இருக்கான். எப்படி இந்த தீவிரவாத தாக்குதலை பற்றிய தகவல் சொல்லலை. இந்த வகையில் எதிரியா இருக்கும்போது அமெரிக்காவோட போட்டி போடக்கூடிய சீனா நமக்கு சப்போர்ட்டாக இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. என்ன பண்ணுதுன்னா பாகிஸ்தானுக்கு தேவையான ஆயுதங்கள், அந்த F-35 SU-57, அதாவது ரஷ்யாவோட தயாரிப்பு SU-57 F-35 அமெரிக்கா இதுங்க தான் வந்து இன்றைக்கி நம்பர் ஒன்னாக இருக்குது. அதுக்கு நிகரான ஒரு விமானத்தை வந்து பாகிஸ்தானுக்கு சைனா கொடுக்குது. அப்போ 2 பேரும் இந்தியாவுன்னு வரும்போது 2 பேரும் நமக்கு எதிரியாக இருக்காங்க. இது போக இன்றைக்கி துருக்கியிலேருந்து நிறைய ஆயுதங்கள் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து இறங்குது அப்படிங்க. துருக்கியை வந்து நம்ம அமெரிக்காவோட செல்லப்பிள்ளை தான். செல்லப்பிள்ளைகள் கட்டுப்பட்டவன். அதாவது முஸ்லீம்க்குலாம் சப்போர்ட் நிச்சயமாக பண்ணுறதில்ல. ஏன்னா அப்படி முஸ்லீமுக்கு சப்போர்ட் பண்ணுறவனா இருந்தால் இன்றைக்கி முஸ்லீம்கள் அடிக்கக்கூடிய பாலஸ்தீனத்தை அடிக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு இவங்க உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா பாலஸ்தீனுக்கு உதவி. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, துருக்கி இஸ்ரேலுக்கு உண்டான ஆயில் சப்ளை, அப்புறம் ஏன் வெடி மருந்துக்கு தேவையான மூல உபகரணங்களையும் இன்றைக்கி அனுப்பிட்டு இருக்குது துருக்கி. கேட்டால் அது வந்து நாங்கள் குருவியை சுடுறதுக்கு அனுப்பிட்டு இருக்கோம், குருவியை வேட்டையாடுறதுக்கு தான் எங்கள் வேலை இஸ்ரேலில் அனுப்பிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ வந்து இஸ்லாமியர் அடிப்படையில் வந்து பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணலாங்க. அப்படின்றத விட இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறது அமெரிக்காவுடைய நோக்கம். அப்போ அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் போட்டி இருந்தால் கூட இந்தியா என்று வரும்போது 2 பேருமே இந்தியாவை வந்து காலி பண்ணணும் ஏன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய வளர்ச்சி எத்தனை முறை, அதாவது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் மிகப்பெரிய அடி வாங்கிச்சு அமெரிக்காவுடைய பொருளாதாரம். அன்றைய நிலையிலும் இந்தியா வந்து தன்னுடைய பொருளாதாரத்துக்கு நிதானமாக நடைபெற்று இருந்துச்சு. அப்போ இந்தியாவை தாக்குறதுக்கு அவங்க தயாராகாங்க. இந்த நேரத்தில் இந்த பகல்காம் தாக்குதலை வச்சு எப்படியெல்லாம் வந்து ஒரு அரசியல் செய்ய முடியும் அப்படிங்கிறத குறிப்பாக இதில் அதிகமாக வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து செயல்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் என்னென்னு இந்த மாதிரி திருமாவளவன் பண்ணுறாரு, சீமான் பண்ணுறாரு, என்ன செஞ்சிட முடியும் அவங்களால? அவங்களுடைய பேச்சு வந்து எவ்வளோ தூரத்துக்கு எடுப்படும், எந்த அளவுக்கு அவங்களுடைய பேச்சு வந்து எஃபெக்ட் ஆகும்? ஆந்திராவை தாண்டுமா, கர்நாடகாவை தாண்டுமா? ஆனால் அகில உலக அளவில் இதை பேச வைக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்காங்கன்னா 2000 மக்கள் கூடியிருக்காங்க. 6 தீவிரவாதிகள் துப்பாக்கிட்டு சொல்கிறாங்க. அந்த 2000 பேர்த்தையும் வந்து பேரை கட்டு சுட்டாங்கிறது நம்ப முடியாமல் இருக்குது. எப்படி 2000 பேர் இருக்காங்க, அவங்க 6 பேர் துப்பாக்கி எடுத்து சுட்டு 2000 பேர்த்து அந்த 6 பேர் கவர் பண்ணிட முடியுமா? அப்படி இல்லை. அப்போது இந்த ஒரு நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு சொல்ல பயன்படுத்தி இதை வந்து பேரை கேட்டு சுட்டாங்க அப்படிங்கிறது சாத்தியமில்லை. அப்படி இருந்திருந்தால் நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் அது வந்து வைரலாக இருக்கும். அப்படியான ஒரு நிகழ்வு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லி தான் அங்கிருந்து நேரடி சாட்சிகள் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, பேரை கேட்டு சுட்டாங்க அப்படின்னா இல்லை. அதாவது ஒரு பெண்மணியை மட்டும் சொல்கிறாங்க, சொல்லுங்கள் நீங்கள் இந்துவா இல்லையான்னு கேட்டு சுட்டாங்களா இல்லையா, அப்படிலாம் சொல்ல முஸ்லீமா அப்படின்னு கேட்டு சுட்டாங்கன்னு வேணால் நான் சொல்கிறேங்கிற மாதிரியான ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்த விளம்பரம் செய்ய. அதோடு இல்லாமல் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தோன்னா இந்த ராஜாவெல்லாம் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டார். அண்ணாமலையுடைய வருகைக்கு பின்னால் அவர் தொலைச்சி கட்டிட்டாங்க. ராஜா, எஸ்வி சேகர் போன்றவங்களாம் பிஜேபியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டாங்க. எஸ்வி சேகர் இப்போ திமுகவுக்கு போயிருக்காரு. ராஜா காணவே போயிருந்தார். இந்த சம்பவத்தை வச்சு அவர் தனக்கு என்ட்ரி கொடுத்துட்டாரு. நீங்கள் உதாரணத்துக்கு இன்னொன்று பார்த்தோம்னா புல்வாமா தாக்குதல் நடந்தபோது இங்கே நம்ம ஊட்டியில் ஒரு இடத்துல ஒரு புறம்போக்கு இடம் இருக்குது. அதில் வந்து இந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுக்குன்னு சொல்லி ஒரு கார்டன் உருவாக்குறாங்க, போட்டு போர்டு வச்சுட்டாங்க. இன்றைக்கி போய் பார்த்தா அந்த போர்டு இந்த இடத்துல ஹோட்டல் இருக்குது. அப்படி இந்த ஏன்னா எந்த இடத்துலையும் வணிக நோக்கத்தில் இருக்கவங்க அங்கங்கே அருவறுக்கத்தக்க வகையில் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா தேசபக்தியில் எந்த அளவுக்கும் குறைவானவர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா தேசபக்தி அப்படிங்கிறதே மக்களுக்கான உரிமைகளையும் உணர்வுகளையும் அந்த தேசத்துக்குட்பட்டவர்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு வாங்கி கொடுக்க முடியும், அவளை எவ்வளோ தூரத்துக்கு சுகமாக வைத்திருக்க முடியும் என்பதுதான் தேசபக்தியை தவிர வெறும் மண்ணுக்காக சொல்லிக்கிறது இல்லை. அந்த மண்ணில் இருக்கக்கூடிய மக்கள் என் சமூகம், என் இனம், என்னுடன் இணைந்திருக்கக்கூடிய ஒரு மனித சமூகம் அப்படிங்கிறது தான் தேசபக்தி. அதனால் இந்த தமிழகத்து பெரும்பான்மை மக்களை பொறுத்தவரையில் மக்களுடைய சமத்துவ உரிமைக்காக குரல் கொடுக்கக்கூடியவர்கள். இப்போ திருமாவளவன் அவர்கள் எடுத்தோம்னா 20 வருடத்துக்கு முன்பாகவே, அதாவது இன்றைக்கி திருமாவளவன் வந்து மென்மையாக இருக்கார் அப்படிங்கும்போது 20 வருடத்துக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு போராளியாக இருந்தார். அதாவது அவரை
ஆதரித்தவர்களே நிறைய பேர், ஆதரிக்கக்கூடியவர்களே சொல்லுவது வார்த்தை என்னென்னா, 20 வருஷத்துக்கு முன்னால் அவர் பேசின பேச்சை வேற, மக்களுக்கு அவர் உரிமைக்காக எப்படி குரல் கொடுத்தா தெரியுமா? ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை, மென்மையாயிட்டாங்க. அந்த 20 வருடத்துக்கு முன்பாகவே அவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. 2003 நினைக்கிறேன். இப்போது ஒரு பட்டியலினத்து மக்களுக்காக நீங்கள் அதிகமாக போராடுறீங்க. ஒரு பட்டியலினத்து மக்களுடைய பெண்ணுடைய கையை ஒரு பிற்படுத்தப்பட்ட இளைஞனோ அல்லது மேற்சாதியைச் சேர்ந்த ஒரு இளைஞன் கையை பிடித்து இழுத்தா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? எப்படிப்பட்ட சட்டம் வரணும்னு நினைக்கிறீங்க? அவன் கையை வெட்டக்கூடிய சட்டம் வரணும்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, நிருபர் கேட்குற மறுபடியும். இப்போ ஒரு உங்களுக்கு ஒத்து வராத இன்னொரு சாதி பையன் ஒரு இளம்பெண் கையை பிடித்து, அதாவது இன்னொரு சாதியை சேர்ந்த இளம்பெண்ணின் கையை ஒரு பட்டியல் இனத்து இளைஞன், நீங்கள் யாருக்காக குரல் கொடுக்கிறீங்களோ அவன் கையை பிடிச்சி இழுத்தா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? சட்டம் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்னு உடனடியாக அவர் யோசிக்கவே இல்லை, அவனுடைய கையை வெட்டணும் அப்படின்னு தான் அவர் குரல் கொடுத்தார். இப்படி மனித உரிமைகளுடைய உரிமைக்காக போராடக்கூடியவர்கள் தேசபக்தி என்று வரும்போது, நீங்கள் கார்கில் யுத்தமாக இருக்கட்டும், அதிகமான போராட்டங்கள் ஊர்வலமும் அதே போல் நிதி திரட்டுகளும் தமிழ்நாட்டில் தான் நடந்துச்சு. அதே போல் 67 யுத்தமாகட்டும், 72ஆம் வருட யுத்தமாகட்டும், அதாவது 67 சீன யுத்தமாகட்டும், 72 நம்ம இந்திய பாகிஸ்தான் யுத்தமாகட்டும், இதுக்கெல்லாமே அதிகமான நிதி கொடுத்த மாநிலம் தமிழ்நாடாக தான் இருக்குது. சரிங்களா? அப்படி சுதந்திர போராட்டங்களையும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. நம்ம ஜான்சி ராணி இவங்கெல்லாம் வந்து தங்களுடைய உரிமையை, ஜமீன் உரிமையை கேட்டு போராடினாங்க. ஆனால் நம்மளுக்கு எந்த விதமான லாப நோக்கமும் இல்லாமல் சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக தைரியம் என்பது ஆயுதத்தை தூக்கிட்டு கொண்டு போய் அடிக்கும்போது நமக்கு வந்து சமமான பலம் இருக்குது, ஏற்று நின்று அடிப்போம். ஆனால் எதுவுமே திருப்பூரில் கொடியாத்த குமரன்லாம் வந்து கொடியை பிடிச்சிட்டு போகிறாரு, அவருக்கு முன்னால் மண்டையில் அடித்து கொலை செய்கிறாங்க, விழுகிறாங்க, அதையும் தாங்கிக்கிட்டு நம்ம அடிபட்டு சாகுவோம் தெரிஞ்சு கொடியை பிடிச்சி போகிறது தான் வீரம். அப்படிப்பட்டு சுதந்திர போராட்டத்தில் இன்றைய வரையும் தேசிய உரிமைக்காக குரல் கொடுக்கிறது. ஏன் அப்படின்னா, நம்மளுடைய இயல்பே வந்து சமத்துவம், மனித உரிமைக்காக போராடுறதான் தமிழ்நாடு. அப்படி இருக்கும்போது இங்கிருந்து மனித சமூகத்துக்கு இழப்புகள் ஏற்பட்டால் அதை கேட்கக்கூடிய அளவில் தான் இங்கே உள்ள குரல் இருக்குது. உடனே இதை வச்சு அவங்க வியாபாரம் பண்ணுறது எப்படி? இங்கே வந்து ஒரு இடத்த மண்ணை பிடிச்சி சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கான நினைவு பூங்கான்னு வச்சு அதெல்லாம் மக்கள் மன்ன ஹோட்டல் திறந்தாங்களே, அந்த மாதிரி இவங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி இந்த மாதிரி பேரை கட்டு சுட்டாங்க வச்சிங்கன்னா, இப்படி ஒரு சில விஷயங்கள். ஏன் நேற்று ஒரு பிபிசியில் ஒரு செய்தி ஒளிபரப்புறாங்க, ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. மேற்கு வங்கத்தை சேர்ந்த அலி, அவர் பேர் ஏதோ ஒரு இஸ்லாமிய இராணுவ வீரர், அவர் வந்து தீவிரவாதிகள், அந்த தீவிரவாதிகளை விரட்டிட்டு போய் அவரை வந்து சுட்டு கொண்டிருக்காங்க. அவரை கொண்டு வந்து இராணுவ மரியாதையோட 7 துப்பாக்கிகளை மேலே வச்சு மேல் நோக்கி வானத்தை நோக்கி சுட்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு அஞ்சலி நிகழ்ச்சி நடக்குது. அதுக்கு வந்து ஊரே திரண்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 மக்களுக்கு மேலே அந்த கிராமத்தில் திரண்டு வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. இது பிபிசி நியூஸ் ஒளிபரப்புறாங்க. அப்போது ரொம்ப அவங்க அப்பாவெல்லாம் வந்து இந்த மாதிரி என் மகன் தேசத்துக்காக இறந்துருக்கான் அப்படின்னு. பாலிமர், தந்தி டிவி, நம்ம தமிழ்நாடு எடுத்துக்குவோம். பாலிமர், தந்தி டிவி, இவங்க என்ன செய்கிறாங்க? இந்த தந்தி டிவியில் பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 1.5 நிமிஷம் தான் ஒரு நியூஸ் போடலாமே இருக்க. அப்போ இதெல்லாம் வந்து என்ன நடக்குது? நம்ம வந்து இந்திய நாட்டை வந்து சீனாவும் சரி பாகிஸ்தானும் சரி எதிரெதிராக்கக்கூடிய 2 எதிர் துருவங்கள் நம்முடைய இந்திய நாட்டை வந்து சூறையாடணும்னு சொல்லி வெளியே வந்து பாகிஸ்தானை வச்சு துருக்கியை வச்சுலாம் விளையாண்டுருக்காங்க. அதை விட மிகப்பெரிய தாக்குதல்கள் நம்ம நடத்தி நம்மளை வந்து வளர்ச்சியை சிதறடிக்கணும் பார்க்க. ஏன்னா இன்றைக்கி 4வது வளர்ச்சி இந்திய நாடு வந்துட்டுருக்கு. குறிப்பாக ஈரான் ஈராக் யுத்தத்தை தொடங்கி நடத்துனது வந்து அமெரிக்கா 7 வருஷமாக நடத்தியிருக்க உங்களோட வளர்ச்சியை தடுக்கணும் நோக்கத்தோடு. ஆனால் ராஜீவ்காந்தி வந்து இந்திய நாட்டு பிரதமர் ஆனோன்னா அந்த ஈரான் ஈராக் போகிற நிறுத்துவது ராஜீவ்காந்தி. அப்போ இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக உருவாகிறதுக்கு வரும்போது தான் சர்வதேச சூழ்ச்சிகளால் நம்மளுடைய பிரதமர் கொல்லப்பட்டார். அப்படிங்கும்போது இந்தியாவினுடைய வளர்ச்சி வருவது 4வது வல்லரசாக இருக்குது. இதனுடைய வளர்ச்சி நிச்சயமாக, அதாவது அக்பருடைய காலத்தில் வேர்ல்டு நம்பர் 1 நாடு நம்ம இந்தியா, பொருளாதாரத்தில் வந்து உலகத்தின் நம்பர் 1 நாடாக இருந்திருக்கு. அப்படிப்பட்ட இந்தியா மீண்டும் உருவாகிடக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க 2 நாட்டுக்காரங்க.
அதே போல் இன்னொரு வெளியுறவு கொள்கையில் ஒரு வருத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரஷ்யாவை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னை வந்து அனைத்து நாடுகளும் இணக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக புக்குகள் அனுப்புவாங்க. இப்போ கூட ஆப்பிரிக்காவில் ஒரு 32 வயது இளைஞர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாட்டை வந்து அந்த நாட்டோட பேர் சரியா ஞாபகத்துக்கு இல்ல. பிரான்ஸோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நாடு. அதை வந்து கைப்பற்றிட்டார். அந்த அரசாங்கத்தை, பொம்மை அரசாங்கத்தை தூக்கி வீசிட்டு, மக்களுடைய அரசாங்கமாக அறிவித்து, ரஷ்ய அதிபரோட ஆதரவோட அந்த நாட்டோட அதிகாரத்தை கைப்பற்றி, அங்கிருந்து பிரான்ஸ் நாடு வந்து நிறைய கனிம வளங்களை சொல்லிட்டு இருந்துச்சு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்திட்டாரு. அப்போ அந்த நாட்டுக்கு ரஷ்யா என்ன பண்ணிச்சு, ஆயுதங்கள் அனுப்பணும். எவ்வளோ ஆயுதம் அனுப்பணும், அந்த குட்டி நாட்டால் வந்து பிரான்ஸ் அடிக்க முடியாது, அமெரிக்கா அனுப்ப முடியாது. ஏற்கனவே அவங்க சாப்பாடு கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த ஆப்பிரிக்க நாடு. அவங்கள்ட்ட இருக்க காசெல்லாம் வாங்கிட்டு ஆயுதத்தை கொடுத்தாக்க என்ன பண்ணுவான். அதனால் அவங்களுக்கு கோதுமை இப்படி உணவு தானியங்களை இப்போ அவங்க நாட்டை வளப்படுத்தியிருக்கு, அவங்களோட உற்பத்தி தொழிற்சாலைகளை மேம்படுத்திக்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக ரஷ்யா வந்து உலக நாடுகளை வந்து தன் பக்கம் இருக்குது. இப்படி தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நிறைய, அதாவது உடையிறதுக்கு முன்னால் நம்மளுடைய நாடு இந்த ரஷ்யாவோட நட்பு வச்சுருக்கும் போது சோவியத் ரஷ்யா உடையலை. அந்த நேரத்தில் கோர்பச்சேவ் வந்ததுக்கு பின்னால் தான் உடைஞ்சி. அந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவில் எல்லா இடங்களிலும் புத்தகங்கள் இருக்குது. இந்த குழந்தைகள் கையிலலாம் சாதாரண ஒரு கூலி வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுடைய குழந்தைகள் கையில் கூட அன்றைக்கெல்லாம் வந்து அம்புலி மாமா புத்தகம் வந்து மாத புத்தகம் வந்து 4 ரூபா. ஆனால் அதனுடைய தரமெல்லாம் வந்து நம்ம அச்சு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும். ஆனால் செஞ்சுரி புக் ஹவுஸ் வந்து அங்கங்கே வாகனங்களில் வந்து புத்தகம் கண்காட்சி நடத்துவாங்க. அதில் கிடைக்கக்கூடிய புத்தகம்லாம் பார்த்தோன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த புத்தகங்கள்லாம் வந்து 1 ரூபா 1.5 ரூபாய்க்கு கொடுத்துட்டு போவாங்க. அப்படி வந்து ரஷ்யா வந்து நமக்கு வந்து நிறைய ஆக்கப்பூர்வமான வழிகளில் உதவி செஞ்சுருந்தாங்க. அந்த நாட்டோட உறவுகளை வந்து இந்திய அரசாங்கம் இப்போ கிட்டத்தட்ட இந்த பிஜேபி அரசாங்கம் வந்து இப்போ நிறைய குறைச்சிருக்குது இல்லையோ அப்படிங்கிறத விட அமெரிக்காவோட அதிகமான நெருக்கத்தை காட்டிச்சு. அவங்க செய்கிற வேலை என்னென்னா ஆயுதம் வைக்கணும் அவங்களுக்கு. கிட்டத்தட்ட நம்ம 10 கப்பல்களில் வந்து இங்கேருந்து அரிசி அனுப்பணும்னா அது கூட வந்து ஒரு கப்பலில் வந்து இரும்பு தாதுகள் அனுப்புவோம் சேலத்துலேருந்து. அந்த இரும்பு தாதுகள் ஒரு கப்பலில் அனுப்பி இரும்பு தாதை கொஞ்சம் வடிவமைச்சு ஆயுதம்னு சொல்லி 10 கப்பலில் 300 கப்பல் 400 கப்பல் அளவுக்கு கரும்பு, சர்க்கரை, கோதுமை இதுங்களை வாங்கிட்டு நம்ம அனுப்புனா இரும்புலேயே வந்து ஆயுதத்தை தயார் பண்ணி ஒரு கப்பல் அனுப்புவான், அரை கப்பல் அனுப்புனா இரும்புகளை வச்சு. அப்படி வணிகம் செய்யக்கூடிய நோக்கத்தோட பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுத்து அதன் மூலமாக இந்தியாவை அடித்து இந்தியாவுக்கு ஆயுதங்களை கொடுத்துக்கிட்டு, அதே போல் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய சீனாவையும் நம்ம பக்கம் திரும்பிக்கிட்டு இப்படி அந்த நேரத்தில் வெளியுறவு கொள்கை அடிப்படையில் இந்தியா வந்து எப்பயுமே ரஷ்யா பக்கம் இருக்கணும். இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்தபோது கூட ரஷ்யா வந்து அமைதியாக பார்த்துட்டு தான் இருக்கே தவிர, இந்தியாவுடைய அமைதிக்கு ஒரு பாதுகாப்புக்கு வந்து நிச்சயமாக நமக்கு ரஷ்யாவினுடைய கப்பல் இங்கே இந்தியாவில் வந்து நிற்கும். ஏன்னா இது நமக்கு வரலாற்று சான்று. ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ இந்திய பாகிஸ்தான் போர் நடந்த போது அமெரிக்கா கப்பல் வந்தோடனே உடனடியாக வந்து ரஷ்ய கப்பல் வந்து நமக்கு நின்றுச்சு. அதனால தான் அமெரிக்கா வந்து அன்றைக்கி பெரிய அளவில் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து நம்மளை தாக்கல. இப்படி இருக்கும்போது இந்த பாரதிய ஜனதா கட்சி இது வெளிப்புறம், உட்புறத்தில் இது வச்சு நிறைய ஆதாயங்களை தேட முடியுமான்னு தான் அது ஒவ்வொரு வகையிலையும் ஆதரவு தேடிட்டு. உதாரணத்துக்கு இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னால் லஷ்கர் இ தொய்பாவுடைய ஒரு தீவிரவாதியை காஷ்மீரில் பிடிக்கிறாங்க. பிடிச்சி விசாரித்து பார்த்தா அவன் வந்து பிஜேபியோட ஐடி விங்கோட பொறுப்பாளராக இருக்கான். அவனை விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைங்க அவன் வந்து ஆன்லைனில் வந்து பிஜேபி கட்சியை சேர்ந்துட்டான். ரைட், ஓகே, இது ஒரு அரசியல் கட்சி தானே. இப்போது இந்த இடத்துல பிஜேபியில் இருக்கிறதுக்கு பதிலாக இன்றைக்கி தமிழ்நாட்டிலேருந்து எஸ்டிபி கட்சியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன முன்னணி இன்னொன்றும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அதை வந்து ஒழிச்சு கட்டிட்டாங்க. அவங்களோட செயல்பாடுகள் வந்து இந்திய ஒற்றுமைக்கு உதவும். அந்த எஸ்டிபிஐ கட்சியோட உறுப்பினராக இருந்தால் எப்படி எடுத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும்? அப்போது இது என்ன மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமகம் உடைச்சா பொன் சட்டியா? தீவிரவாதி தான், பிடிபடுறான். அரசியல் கட்சி தான். எந்த அரசியல் கட்சியில் இருந்தால் என்ன, நாட்டுக்கு தானே அது குந்தகம். முழுமையாக விசாரிச்சிருந்தாலே இந்த தீவிரவாத தாக்குதலுக்கான இன்ட்டுகள் நமக்கு அதிகமாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு இருக்கு. அதனால் இந்த கேட்டு சுட்டான் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் இந்துவா அல்லது முஸ்லீமான கேட்டு சுட்டாங்கிறதுக்கான நம்ப தகுந்த விஷயங்கள் ஒன்றும் இல்லை. அதே போல் இதை வச்சு அதாவது தீவிரவாதிகளுடைய சமீபத்தில் இந்த தாக்குதல் நடந்து 2 நாளில்
தீவிரவாதிகளின் தலைவன் வீடு காலி, புல்டோசர் வச்சு இடிக்கப்பட்டது. ரொம்ப ஆச்சரியம். பரவாயில்ல, பாகிஸ்தானுக்குள்ள போய் அடிச்சுட்டு வந்துருச்சான்றாங்க அப்படி நம்ம அரசாங்கம். பார்த்தா காஷ்மீரில் இருக்குதான் அவன் வீடு. யாருடைய தவறு? இன்னைக்கு இந்தியாவில் கேரளாவில் போய் ஒருத்தரை கைது பண்ணுறாங்க என்ஐஏ. இந்த மாதிரி இவர் வெளிநாட்டில் தொடர்பு வச்சு ஃபோன் கால்கள் மூலமாக ஐஎஸோட தொடர்பு இருந்தார் அப்படின்னு கைது பண்ணணும். அப்படிங்கும்போது காஷ்மீர் 1,80,000 2 லட்சம் இராணுவ வீரர்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அங்கே ஒவ்வொரு வீடும் கண்காணிக்கப்பட்டு ஒவ்வொரு நபரும் கண்காணிக்கப்படுகிறார். அப்படி இருக்கும்போது எப்படி நம்ம கோட்டை விட்டோம்? இப்போ எந்த அளவுக்கு நம்ம வீக்காக இருக்கோம், எந்த அளவுக்கு நம்மளுடைய பாதுகாப்பு வீக்காக இருக்கு. சொல்லப்போனால் இந்த அக்னிபாத் வீரர்களுடைய திட்டம்லாம் சொல்லி எடுக்கிறதுலாம் சும்மா, அதாவது இவங்க விளையாட்டாக நிறைய விஷயங்களை அந்த உணர்ச்சிகளை வச்சு காமிச்சு, இந்த கொரோனாவுக்கு கை தட்டுறது, மணி அடிக்கிறது, இது போல் இராணுவத்துக்கும் அப்படி ஏதாவது ஒன்று நம்ம வித்தியாசமாக செஞ்சிடலாம். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்முடைய பழையங்காலத்து விஷயங்களை கை கொண்டு வரணும் அப்படி. அது பெரிய பெரிய விஞ்ஞானம், பெரிய விஞ்ஞானம்லாம் இருக்குது தான், யதார்த்தமான விஞ்ஞானம் தான் அது. உதாரணத்துக்கு நம்ம திருவிழாக்கெல்லாம் மாவிளை தோரணம் கட்டுறோம். எது கட்டுறாங்க? அங்கே 1 லட்சம் மக்கள் கூடுவாங்க, ஆக்சிஜன் பற்றாக்குறையாக இருக்கும். மாவிளையில் பொறுத்தளவுக்கு அது கருகி வாடுற வரைக்கும் ஆக்சிஜன் வெளியே தள்ளிட்டு இருக்கும். மற்ற இலைகளுக்குள்ள என்ன ஒரு தன்மைனா, அது மரத்தில் இருக்க வரைக்கும் ஆக்சிஜன் வெளிப்படுத்தும். மாவிளை அது காஞ்சி போகிற வரைக்கும் இந்த இலைகளுக்குள்ளேருந்து ஆக்சிஜன் கரியமில வாயு உள்வாங்கிட்டு அந்த ஆக்சிஜனை வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். அதனால நம்ம கட்டுறோம். அப்படி தான் என்ன பண்ணுவோம்னா, மண் சுவரில் சாணியை பூசுவாங்க. எதுக்காகனா, மண்ணை விட சாணி தண்ணியை அதிகமாக உறிஞ்சி வச்சுருக்கும். வச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தரணும். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டத்தில் பார்த்தோன்னா மலைகள் இருக்கக்கூடிய அருகம்புல்கள் மழை தண்ணியை உறிஞ்சி வச்சுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அதனால தான் நீரூற்றுகள் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். அருகம்புல் இருக்கக்கூடிய மலைகளில் பார்த்தோம்னா தண்ணி நீரூற்று அதிகமாக இருக்கும். ஊட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த முக்கூர்த்தி டேம் பக்கம் அதிகமாக மலைகளில் பூரா அருகம்புல் இருக்கும். ஆனால் முக்கூர்த்தி டேம் பக்கம் தான் நிறைய நமக்கு நீரூற்றுகள் போகும். சரிங்களா? அதுபோல் அந்த சாணியை சுகத்தில் தேய்ச்சி அதில் தண்ணியை தெளிச்சுட்டா மண் சுவர் இருக்கிறதுனால அந்த தண்ணியை கொஞ்சம் உறிஞ்சி வச்சு உள்ள தள்ளிகிட்டே இருக்கும், சீக்கிரம் காயாது. இதுக்காக அந்த காலத்தில் சாணியை தேய்ச்சி வைப்பாங்க செவரில், மண் செவரில். இது பெரிய விஞ்ஞானம் ஒழிஞ்சது. அப்படியே இந்த மாட்டு சாணத்தை கற்பனையில் அதிகமாக சேர்த்துக்கிறது. மாட்டு சாணத்தை கூட மறைஞ்சு கிடக்குது 1000 உண்மைகள் அப்படிங்கிற மாதிரி இவங்களாம் நினச்சிக்குது. அப்படின்னா யதார்த்தமான ஒரு யதார்த்தத்துக்கு உட்பட்ட ஒரு விஞ்ஞானத்தை தான் நம்ம மூதாதைகள் பயன்படுத்துனாங்க. அப்போது மண் சுவரில் தேய்ச்சி வச்ச சாணி அந்த அம்மா போய் கிளாஸ் ரூம் எல்லாம் ஃபுல்லாக காங்கிரஸ் சுவரில் தேய்ச்சி கூலிக்கு ஆயிரம் சொன்னேன். மாணவர்கள் என்ன பண்ணாங்க, சாணியாக தூக்கிட்டு போய் அவங்க ரூமுக்கு போயிட்டாங்க. ஏசியெல்லாம் கட்டிட்டு நீங்கள் பூசுங்க. அதுக்கப்புறமா இந்த சாணியெல்லாம் அடைச்சாங்க. அதுபோல் இந்த அதிகமான ஒரு கற்பனையில் உருவாக்கப்பட்டதுன்னா அக்னிபாத் திட்டம் அதுக்கு உண்மையாலுமே இளைஞர்களிடத்தும் இராணுவர்களிடத்தும் பெரிய அளவில் வரவேற்பே இல்லை. ஏன்னா இராணுவத்தில் 5 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டா அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்கணும். இதுக்காக என்ன பண்ணால் 4 வருஷம் ட்ரைனிங் முடிக்க 5 வருஷம் 6 வருஷம் வேணுங்க. அதாவது ஒரு 6 மாதம் பயிற்சி கொடுத்து அவங்க இராணுவத்தை கொண்டு போயிடுவாங்க. மென்மேலும் அவர்களை ஒரு பார்டருக்கு போகிறதுக்கு உண்டான பயிற்சியெல்லாம் கொடுக்கணும்னா அனைத்து விதமான பயிற்சி கொடுக்கணும். அவங்களுக்கு அந்த தொழில்நுட்பம், அதாவது பேசுவது, செய்தி கொண்டு போய் சேர்க்கறது வர்றது உண்டான தொழில்நுட்பம் ஒவ்வொரு இராணுவ வீரருக்கும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இராணுவ டேங்கு, எதிரியுடைய பார்டர் இராணுவ டேங்க் வந்தால் டேங்குடைய வடிவமைப்பு எப்படி இருக்கும், அதை எந்த இடத்துல தாக்கலாம், எந்த இடத்துல தாக்கணும். ஏன்னா இந்திய பாகிஸ்தான் போர் நடக்கும்போது ஒரு டேங்க் படம் மாதிரி பல விதமாக தூக்கிட்டு வந்துச்சு. அந்த இடத்துல வீரர்கள் ரொம்ப குறைவாக இருக்காங்க. ஒரு 20 டேங்க் 30 டேங்க் உள்ளே வரும்போது ஒரே ஒரு இராணுவ வீரர் அன்றைக்கி என்ன பண்ணுறாரு, 72 போரில் இருந்தீங்கன்னா ஆழ்ந்து உள்ளே போய் பாருங்கள், அந்த டேங்க் அடிக்கவே முடியல. 20 டேங்க் உள்ள சரியாக ஒரு துப்பாக்கியை வச்சு அந்த டேங்கோட வீக் பாயிண்டில் பட்டு அடித்து ஒரே இராணுவ வீரர் கிட்டத்தட்ட ஒரு 6, 7, 20 டேங்க் பக்கம் காலி பண்ணார். அதுக்கப்புறம் அவர் இறந்துடுறாரு. இறந்தோன்னா அவருக்கு பரம்பீர் சக்கரா விருது கொடுக்கப்படுது. அந்த டேங்கோட அழிவுகளை பார்த்து தான் அந்த ஏரியாவிலேருந்து பாகிஸ்தான் ராணுவம் பின்வாங்கிச்சு. அப்போ அந்த ஒரு இராணுவ வீரனுக்கு ஒரு டேங்கை பற்றி அறிவு இருக்குது. அப்போது இது ஐடியை பற்றி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியை பற்றி அறிவு வேணும், ஒரு இராணுவ டேங்கியை பற்றி ஐடியா வேணும், ஒரு இராணுவ விமானத்தை பற்றிய ஐடியா வேணும். இத்தனை இருந்து ஒரு வீரன் இருந்தாங்கன்னா பார்டரில் தாக்கும். அதுக்கு நிச்சயமாக இந்த ஒரு வருஷ பயிற்சியெல்லாம் நிச்சயமாக இவ்வளவு விஷயங்கள் அவங்களுக்குள்ளே கொண்டு போக முடியாது. இதனால் இந்த இந்த உணர்ச்சி வசப்படுறது, இந்த பன்மையை பாராட்டி அதன் மூலமாக நம்ம ஏதாவது இந்த மக்கள்கிட்ட செஞ்சுக்கலாங்கிறது வடநாட்டில் ஈடுபடும்.
எதிரி நாட்டுகளோட எல்லைகளுக்கெல்லாம் நம்ம அதை கொண்டு போய் பரிசித்து பார்க்கக்கூடாது. 7,00,000 கோடி செலவு பண்ணுறாங்க. நம்ம இவன் பாகிஸ்தான் வந்து இதில் 10ல் 1 மடங்கு தான். 7,00,000 கோடினா வேணும் 70,000 கோடி தான் செலவு பண்ணுவான். அவன் வந்து 70,000 கோடி தான் அவன் செலவு பண்ணுறான். நம்ம வந்து 7,00,000 கோடி செலவு நமக்கு எதுக்கு இந்த குறைவான மலிவான விலையில் ஊர்காவல் படைக்கு காவல்துறையை வந்து நம்ம மட்டுப்படுத்தி ஊர்காவல் படைன்னு சொல்லி கொஞ்சம் பேர் சேர்த்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அதுபோல் ஒரு அக்னிபாத் வீரர்கள் திட்டம்னா அவங்களுக்கு தேவையில்லாத திட்டம். 1,00,000 பேர் வந்து அந்த கொரோனா டைமில் ரிட்டையர்ட் ஆனாங்க. அவங்களுக்கு நிகரான ஆட்களே நம்ம வேலைக்கு ஆள் சேர்க்கலை. இப்படி இதையெல்லாம் நிவர்த்தி செஞ்சு நம்முடைய எல்லையை காத்து வந்து நாட்டை காப்பாற்ற வேண்டுமே ஒழிய இங்கே குட்டி குட்டி அரசியல் செஞ்சுக்கிட்டு அவங்கள வச்சு ஏன் அங்கே இந்திய மக்களுக்கு சுடுறது மட்டும்தான் தீவிரவாதியா? ஏன் இங்கே யூபியில் இப்போ சமீபத்தில் வந்து ஒரு இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பின்னாலே ஒரு முஸ்லீம் இளைஞனை பழி வாங்குறோன்னு சொல்லிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் வங்கிங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரியாணி கடை நடத்தக்கூடிய ஒரு முஸ்லீமை சுட்டு கொண்டிருக்கான். இந்த நாய்களை கொண்டு போய் விட வேண்டியதானே பார்டரில் பாகிஸ்தான் ராணுவத்துக்கு முன்னாடி வந்துட்டு இவன் துப்பாக்கி இருக்குல்ல, துப்பாக்கி தூக்கி போய் வச்சு நீ சுடுறா அப்படின்னு சொல்லுங்கள். இவனுடைய அந்த தேசபக்தி அளவுக்கு பார்ப்போம். அப்போ இவன் வந்து துப்பாக்கி தூக்கிட்டு பார்டருக்கு போய் சுட்டானா ஓகே தேசியவாதி. நாட்டுக்குள்ளே இந்திய குடி மனசுல இவனும் தீவிரவாதி தானே. இப்போ இவன் மேலேயும் அந்த வந்து தீவிரவாத நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அதுதான் சரியாக இருக்கும். ஒரு யூபியில் வந்து கோயிலுக்குள்ளே போய் தண்ணியை குடிச்சிட்டாங்க 3 குழந்தைங்கிறதுக்காக அவங்கள கட்டி வச்சு அந்த அடி அடிக்காம பெட்ரோல் கதறாங்க. அவன் தீவிரவாதி இல்லையா? அதனால் வந்து இதை வந்து இந்த மாதிரி பார்வையை விட்டுட்டு ஒரு தேசிய பார்வை வரணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய பிஜேபி நாளைக்கு எதிர்கட்சியாக வரும், நாளைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சிக்கணும் அல்லது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கணும். ஆனால் பார்டர்களும் எல்லைங்கிறது நம்ம நாடு. அதனால் எதிரிகள் விஷயத்தில் வந்து இந்த மாதிரி இந்த மாட்டு கோமியத்தை வச்சு அரசியல் பண்ணுறது, அதே போல் ஏதாவது மக்களுடைய உரிமையை கேட்கலாம் தேச விரோதின்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை விட்டுட்டு தேச பாதுகாப்புன்னு வரும்போது அதை தூக்கி உள்ளூர் அரசியலுக்கு பயன்படுத்தாமல் நம்முடைய பகல்காம் தாக்குதலுக்கு சர்வதேச அளவில் வந்து நம்ம இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி நம்மை பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் பலவீனப்படுத்துவதற்கு நம்முடைய 2 எதிரி நாடுகளான சைனாவும் சைனா அமெரிக்கா 2ம் ஒரு திட்டமிட்டு பாகிஸ்தானை பயன்படுத்தி நம்மை வீக்காக முயற்சிக்கிறார்கள். எப்படி வந்து இன்றைக்கி அமெரிக்கா வந்து இஸ்ரேலை பயன்படுத்தி தன்னுடைய இராணுவ வளங்களுக்காக அந்த மத்திய கிழக்கு நாடுகளை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நேரடியாக அமெரிக்கா தலையிடாமல் இருக்கும். அதுபோல் அமெரிக்கா தன்னுடைய ஆயுதங்களை துருக்கிக்கும் பாகிஸ்தான் கொடுக்கிறது, சைனா தன்னுடைய ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்கிறது. அதன் மூலம் சண்டையிட்டு தன்னை சைனாவை கவனிக்க தொடர்ந்து சண்டைக்கே போக மாட்டாங்க, பொருளாதார வலிமை அடைஞ்சிட்டு வர்றாங்க. ஆனால் அவங்களோட ஆயுதங்கள் பல்வேறு நாடுகளில் பயன்படுத்தப்பட்டு இருக்கு. அவங்க வந்து மற்ற நாடுகள் வளவிடாமல் பார்த்துக்கிறாங்க. அதுபோல் நம்ம இந்தியாவை வளவிடாமல் பார்க்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறாங்க. அதே நேரத்தில் உள்நாட்டு பாதுகாப்பில் அரசியல் கடக்காமல் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் அதை வந்து தன்னுடைய கட்சியினுடைய நலனுக்கு தேவைப்படும் என்ற நோக்கத்துக்காக எந்த வகையிலும் அதை யோசிச்சிடக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய அரசாங்கம் நினைக்காட்டி கூட அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி நினச்சி பேசுகிறாங்க. அந்த ராஜா, காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த பிஜேபி தலைவர்கள் அவங்க வந்து கிளப்பி விடுறது இந்த மாதிரி இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க. இது போன்ற நிகழ்வுகளெல்லாம் தவிர்த்து விட்டு அரசாங்கம் உறுதியான நடவடிக்கை எடுத்து எல்லைகளை பலப்படுத்தி தீவிரவாதத்தை ஒடுத்து இந்திய நாட்டை வளப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய சார்பில் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள்.